மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தால் அது ஒரு சாதாரண ஒரு பயணமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. நீங்கள் இதுவரைக்கும் கடந்து கொண்டிருக்கக்கூடிய பயணங்கள் எல்லாமே சின்ன சின்ன கஷ்டங்களையும் பெரிய அளவில் ஒரு தூரங்களையும் மட்டுமே தான் நீங்கள் அனுபவித்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீர்கள். அது எண்ணங்களின் புயல், உணர்ச்சிகளின் ஏற்றத்தாழ்வு, முடிவுகளின் தாக்கம் என்று பல அடுக்குகளை கொண்ட ஒரு ஆழமான அனுபவமாகவே மட்டுமே தான் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சில நிகழ்வுகளைத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நீங்கள் நடத்தி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் இருப்பீர்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் குடும்ப வாழ்க்கை. வெளியில் எல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றினாலும் அந்த வீட்டின் சுவற்றுக்குள் நீங்கள் மட்டும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த கஷ்டங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே இருக்கத்தாங்க செய்யும். அவனுடைய வெளித்தோற்றத்தை பற்றி நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா மனதிற்குள்ள எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கு, அவன் எப்படியெல்லாம் யோசிக்கிறான் என்று அவனுடைய மனதை புரிந்தவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும். வெளியில் அவன் எப்படி வேண்டுமானாலும் நாடகங்கள் நடக்கலாம். எனவே அதனை பார்த்து ஒரு மனிதன் நல்லவன் என்று எடை போட்டு விடக்கூடாது. நீங்கள் அப்படிப்பட்ட தவறைத்தான் இதுவரைக்கும் செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறான நபர்களை தேடி தேடி போய் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களும் ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் இன்னும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்குள். வெளியில் எல்லாம் நன்றாக இருப்பது போலவே தோன்றினாலும் அந்த மனதுக்குள்ள என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொள்வது இப்பொழுது உங்களுக்கு மிகவும் முக்கியம். புரிந்து கொள்ளாத வார்த்தைகள், மதிக்காத அணுகுமுறைகள், உடைய உணர்ச்சிகளை சாதாரணமாகவே எடுத்துக்கொண்ட தருணங்கள், இவை அனைத்தும் சேர்ந்து உடைய மனதில் ஒரு சுமையாகவே தேங்கி கிடந்து அது மென்மேலும் ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கு. நீங்கள் பேசாமல் இருந்ததால் அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதாக்கி உடைய மன அமைதியை அது பாதித்து மென்மேலும் ஒரு கஷ்டங்களையும் கவலைகளையும் உடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்த 3 முக்கியமான ஒரு தவறுகள் இருக்கிறது. ஆனால் இந்த ஒரு தவறுகளை நீங்கள் வேண்டும் என்று செய்தீர்களா என்று கேட்டால் நிச்சயமாக சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலைகளாலேயோ அல்லது நீங்கள் தெரிந்தும் தெரியாமலோ கூட இந்த ஒரு தவறை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த ஒரு தவறு உங்களுக்கே தெரிந்திருக்குமா என்று கூட தெரியவில்லை. நான் ஒவ்வொன்றாக கூறுகிறேன். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். முதல் தவறு, எல்லாரையும் நம்பியது தான். எல்லாரையும் நம்பி நீங்கள் எல்லா விதமான விஷயங்களையும் வெளியில் நான் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போகிறேன் என்று கூறினீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் அதை யாரிடமும் கூறாமல் உங்களுடைய மனதிற்குள்ள மட்டுமே அந்த ஒரு விஷயத்தை வைத்து அதை நீங்கள் செய்த பிறகு கூறினால் மட்டுமே தான் நன்மைகள் என்பது நடக்கும் என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் மனதிற்குள் போட்டு வைத்து புரிந்து கொள்வது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். இனிமேலாவது இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யுங்கள். யாராவது நல்லவதாக பேசினால் அவங்களை முழுமையாக நம்பி உங்களுடைய ரகசியங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து விடுவீர்கள். இதுதான் நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறு. இதனாலேயே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எளிதாக கிடைக்க வேண்டிய எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாட்களாகியும் கிடைக்காமல் பிரச்சனைகளை மட்டுமே தான் இன்னும் தேடி கொடுத்து கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நடந்து கொண்டும் இருக்கிறது. ஆமாவா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். இரண்டாவதாக, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் செய்த தவறு என்ன தெரியுமா? உங்களுடைய கவனம் சிதறி போனது. ஏதேனும் ஒரு பிரச்சனை, ஏதேனும் ஒரு சின்ன நீங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலைகளிலோ செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களிலோ ஏதேனும் ஒரு நூல் இலையில் ஒரு தவறு நடந்தால் கூட இந்த ஒரு செயலை தவறாக போய்விடுமோ என்றெல்லாம் நீங்கள் தேவையில்லாத ஒரு குழப்பங்களை மனதிற்குள் போட்டுக் கொள்வதால் மட்டுமே தான் இன்னும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் என்பது ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் ஒரே விஷயத்தில் முழுமையாக கவனம் செலுத்தாமல் பல விஷயங்களில் பாதியாகவே ஈடுபட்டதால் உங்களுடைய முயற்சிகள் முழு பலன் தரவில்லை. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் முழுமையாக ஒரு விஷயத்தில் இறங்கப் போகிறீர்கள் என்றால் முழுமையாக நீங்கள் இறங்கி பார்த்தால் மட்டுமே தான் அதில் உங்களுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். மூன்றாவது தவறு என்ன தெரியுமா? உங்களுடைய மதிப்பை நீங்கள் குறைத்து கொண்டது. உங்களுடைய மதிப்பு என்னவென்று மற்றவர்கள் கூறக்கூடாது, அது உங்களுக்கு தெரிய வேண்டும். உங்களுக்கு மதிப்பே இல்லை என்றாலும் நீங்கள் உங்கள் மீது முயற்சி வைத்து எல்லா விதமான செயல்களையும் செய்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும்.
மற்றவங்களுக்காக உங்களுடைய நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து உங்களை நீங்களே பின்தள்ளி கொண்டீர்கள். இதுதான் மிகப்பெரிய உண்மை. இனிமேலாவது நேரமும் காலங்களும் எவ்வளவு முக்கியம் என்பதை கொஞ்சம் நீங்கள் கருத்தில் வைத்துக் கொண்டு நடந்தால் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இந்த 3 தவறுகளும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை ஒரு கட்டத்தில் கவலைக்கிடமாகவே மாற்றி போட்டது. குறிப்பா பண விஷயத்தில் ஏற்பட்ட பெரிய இழப்பு, அது ஒரு தவறான ஒரு முடிவு அல்லது ஒரு நபரை நம்பி நீங்கள் எடுத்த ஒரு முடிவின் காரணமாக கூட இப்படிப்பட்ட பண இழப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இன்னும் அந்த ஒரு பணத்தை வாங்க முடியாமல் கஷ்டங்களும் கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. அந்த இழப்பு உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. அதன் பிறகு நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் பயம் என்பது கலந்துவிட்டது என்பதை இப்பொழுதாவது கொஞ்சம் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவே இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் மீது நீங்கள் வைத்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை இனிமேல் எல்லா விதமான விஷயங்களிலும் நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவித்து விடுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்கு மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சகோதரர்களால் நன்மைகள் என்பது உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இது பெரியமா பெரியப்பா எந்த உறவுகளில் இருந்து வேண்டுமானாலும் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகளோ அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் வகையில் ஒரு நல்ல விதமான நிகழ்வுகள் இப்பொழுது நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். தேவையானவைகளை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் யோசித்து முடிவெடுத்தால் அது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான விஷயங்களையும் நல்லதாகவே மாற்றி கொடுத்துவிடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாகவே முடிந்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகுபடுத்தி காட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களையும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்த இன்னல்கள் என்பது விலக்கும். எனவே முடிந்தளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அதிகமான ஒரு கவனத்தை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் செலுத்த வேண்டும். ஏனென்றால் உடல் நலத்தில் எது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டு நடப்பது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செயல்களில் இருந்த எதிர்ப்புகள் எல்லாமே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்கள் நிலவி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். தொழில் வளர்ச்சியில் திருப்தி என்பது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை நல்ல நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலகட்டங்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து தேடி கொடுத்துவிடும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியமான திருப்பங்கள் திரும்பக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. எனவே நாளை முதல் இந்த ஒரு தேதி முதல் புதிய ஒரு சக்தியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையும். அது உறவாக இருக்கலாம், பணத்தை எப்படி சம்பாதிப்பது என்று யோசிக்கக்கூடிய ஒரு ஐடியாவாக கூட இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்களுக்குள்ள நுழைய போகக்கூடிய இந்த ஒரு சக்தி உடைய தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றி போட்டுவிடும். அது பண வாய்ப்பாக இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் வரக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு அல்லது ஒரு பழகிய முயற்சி திடீரென பலன் தரக்கூடிய ஒரு நிலைகளை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்துவிடும். இந்த வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையவை மெதுவாகவே உயர்த்தி மென்மேலும் அது நல்ல நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு போய் வைக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் மாற்றங்கள் தொடரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் பேசாமல் இருந்ததை இப்பொழுது தெளிவாக சொல்லத் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே பிறக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தைரியங்கள் இனிமேல் வந்துவிடும். அதனாலேயே வீட்டில் இருந்த பல தவறான புரிதல்கள் மெதுவாகவே சரியாக கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல், உங்களுடைய கவனத்தை ஒரே இலக்கில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். எது நடந்தாலும் உங்களுடைய கவனத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதை ஒரே இடத்தில் வைத்தால் மட்டுமே தான் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு அப்படியே அது வெற்றியாகவே மாறிவிடும். இரண்டாவது, யாரையும் உடனே நம்பாமல்
அவர்களை கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எதற்காக வந்தார்கள், என்ன திட்டங்களை அவர்கள் போட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக, உங்களை முதலில் நீங்கள் மதிக்க தொடங்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். இது மூன்றாவது விஷயம். இந்த மூன்றையும் மட்டும் நீங்கள் இப்பொழுது கடைபிடித்தால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுத்துவிடும். இந்த மூன்று விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றி போடும். குடும்பம், தொழில், பணம் மூன்றும் ஒன்றாக சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்தன்மை என்பதை இனிமேல் உருவாக்கி கொடுக்கும். ஒரு நாள் மிகவும் சீக்கிரம் நீங்கள் எதிர்பாராத ஒரு செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அது ஒரு நல்ல செய்தியாகவே மாறிவிடும். அது உங்களுடைய மனநிலைமைகளை முழுமையாகவே மாற்றி போடும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையிலும் நல்ல முன்னேற்றங்கள் இனிமேல் நடக்கும். புரிதல் என்பது அதிகரித்து உறவு வலுப்படக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் நிச்சயமாகவே கிடைக்கும். இதெல்லாம் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினைச்சுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாகவே பிறக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய தைரியங்கள் இனிமேல் வந்துவிடும். அதனாலேயே வீட்டில் இருந்த பல தவறான புரிதல்கள் மெதுவாகவே சரியாக கூடிய ஒரு காலகட்டங்களும் இனிமேல் ஆரம்பிக்கும். இப்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. முதல், உங்களுடைய கவனத்தை ஒரே இலக்கில் நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும். எது நடந்தாலும் உங்களுடைய கவனத்தை மட்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது. அதை ஒரே இடத்தில் வைத்தால் மட்டுமே தான் இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு அப்படியே அது வெற்றியாகவே மாறிவிடும். இரண்டாவது, யாரையும் உடனே நம்பாமல் அவர்களை கவனித்து புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள எதற்காக வந்தார்கள், என்ன திட்டங்களை அவர்கள் போட்டு இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து நடந்து கொள்வது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். மூன்றாவதாக, உங்களை முதலில் நீங்கள் மதிக்க தொடங்க வேண்டும். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும்.